நம்ம தளபதி மொபைல்ஸ்னு கடை வச்சிருக்கோம் கோயில்பேட்டில். நம்மளுக்கு வந்து டிவிக்கு ஐடிவில இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி வந்திருக்கு. என்னன்னா வந்து விஜய் எனக்கு வந்து அகேன்ஸ்டா பேசுற மாதிரி அப்படின்ட்டு. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிடுறேன் நான் என்ன மாதிரி வீடியோ போட்டேன்ட்டு. சரிங்களா? எல்லாருக்குமே வந்து போஸ்டிங் கொடுக்கும்போது அஜித் அக்காவுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கல. அந்த டைம்ல வந்து காரு நிப்பாட்டாம அண்ணன் போனாங்க. இந்த மாதிரி நிப்பாட்டாம போயிருக்க கூடாது, அக்காவை வந்து உள்ள காருக்குள்ள ஏறுங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து கேட்டிருக்கணும். அப்படி இல்லாட்டி கட்சி ஆஃபீஸ்க்குள்ள வாங்கன்னு சொல்லி அக்காவை கூப்பிட்டு பேசியிருக்கணும் அப்படின்னா வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா? அதில் வந்து எனக்கு நிறையவே வந்து பேட் கமெண்ட்ஸு, டிவிக்கு எதிராக வந்து பேசுகிறீங்க, விஜய் என்ன வந்து ஒன்று சொன்னால் அது கரெக்டுன்னு நினச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கணும்ன்ட்டு நீங்கள் எதுக்கு வந்து அஜித் அக்காக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட வந்து டிவிக்கில் உள்ளவங்களே வந்து ஃபஸ்ட்டு பேசினாங்க. அதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. சரிங்களா? அதான் வந்து அகெயின்ஸ்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த அக்கா வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள அக்கா. நான் வந்து கோயில்பேட்டில் கடை வச்சுருக்கேன், நாங்கள் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். அப்போ எங்கள் ஊரில் வந்து டிவிக்காண்டி அந்த அக்கா வந்து நிறைய உழைச்சிருக்காங்க. அந்த அக்காவோட உழைப்பெல்லாம் எடுத்துட்டு போஸ்டிங் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி நிறைய அவாய்ட் பண்ணாங்க. பார்த்தீங்களா? அவங்களோட ஃபேமிலி என்ன எல்லாமே தெரிஞ்சு தானே கட்சியில் வச்சுருந்தாங்க. அந்த அக்கா வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, எவ்வளோ வந்து பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சுட்டு இந்த டைமில் வந்து இப்படி பேசும்போது இது வந்து தப்பு அப்படின்னு சொன்னேன். அதனால வந்து நான் வந்து டிவிக்கு எதிராக பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆடியோ லஞ்ச் ஃபங்க்ஷனுக்காண்டி வந்து எல்லாருமே வந்து மலேசியா போயிட்டாங்க. அப்போ வந்து நான் எதுவுமே பேசலை. மலேசியா போனாங்க, பாட்டெலாம் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ணனோட ஸ்பீச்லாம் சூப்பராக இருந்துச்சு. லோகேஷ், அட்லி, அதுக்கப்புறம் வந்து நெல்சன் இவங்க எல்லாருமே வந்தாங்க அப்படின்னா வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் படம் ரிலீஸு. சரிங்களா? படம் ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து டிக்கெட் ரேட்டு அதிகமாக விற்றாங்க. சரிங்களா? 1000, 2000, 3000 விற்கும் போது விஜய் ஃபேன்ஸு, என் கடைக்கு வர விஜய் ஃபேன்ஸு அண்ணன்னு சொல்லிட்டு என்கிட்ட வர பசங்க இவ்வளோ காசு அதிகமாக வாங்குறாங்கண்ணே, நாங்களாம் வந்து ஒரு நாள் சம்பளத்தை விட்டு தான் வந்து விஜய் அண்ணன் படத்துக்கே போகிறோம், ஒரு நாள் சம்பளம் 1000, 2000 கிடைக்கு, கூலி வேலை கொத்த வேலை பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்கணும், 1000 ரூபா சம்பளத்தை விட்டுட்டு போகும்போது ஒரு 150 ரூபா 200 ரூபா டிக்கெட் விற்றாங்கன்னா எங்களுக்கு வந்து ஓகேவா இருக்குண்ணே, எங்களுக்கு 2000, 3000, 1000 ரூபா போடுறாங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது ஒரு வீடியோவாக நீங்கள் போடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு கேட்டாங்க. அதனால ஒரு வீடியோ போட்டேன். சரிங்களா? அதுவும் வந்து நீங்கள் அகெயின்ஸ்டாக வந்து பேசுகிறீங்க, விஜய் எனக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டேன். நான் அப்படி கூட என்ன எதுவுமே என்ன பேசுனேன்னா, இந்த மாதிரி வந்து அதிக ரேட்டில் வந்து டிக்கெட் விற்கிறாங்கண்ணே, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நம்ம கட்சியிலே உள்ளவங்க இப்படி அதிகம் போட மாட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லி வீடியோ பேசினேன். அதையும் வந்து நான் அகெயின்ஸ்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 3ஆவதாக என்ன பேசினேன், சிவகார்த்தியின் ஃபேமிலியை வந்து மாஃப் பண்ணுற மாதிரி நம்ம பசங்களே பண்ண மாதிரி நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். இது நான் ஒரு விஜய் ஃபேன்ஸாக தளபதி மொபைல்ஸ் கடை வச்சிருந்தாலும் சப்போர்ட் பண்ணணுமா? சிவகார்த்தியின் குழந்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அந்த குழந்தை வரைக்கும் வந்து மாஃப் பண்ணுறதை நான் வந்து கரெக்டுன்னு பேசணுமா? இதெல்லாம் தப்புன்னு சொன்னேன். சரிங்களா? அதுக்கும் வந்து டிஎம்கே படமாக அது எடுத்துக்கிட்டாங்க. சிவகார்த்தியின் படமாக இல்லை, அது டிஎம்கே படமாக எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு நீங்கள் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து எனக்கு வந்து விமர்சனம் வச்சு